வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல டாட் ப்ரோக்ராம்ல லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் எப்படி யூஸ் பண்றது, லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல டாட்ல செட்டை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ செட்டுனா லிஸ்ட் மாதிரியே தான். ஆனா லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லிஸ்ட்ல வேல்யூஸ் டூப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 5 அப்படின்ற ஒரு வேல்யூவே நீங்க 5 டைம்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கூட சரி. ஓகேங்களா? அந்த 5ன்ற நம்பர்ஸ் 5 டைம்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஆனா இது செட்ல 1 டைம் தான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இங்க டூப்ளிகேட் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். ஓகேங்களா? யூனிக் வேல்யூஸ் இங்க யூனிக் வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் இது எப்படி இனிஷியலைஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னா, இந்த இடத்துல வேர் இந்த செட்டுக்கு செட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேஸ் கொடுத்துக்கணும். ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதில் செட் ஐட்டம் 1 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா பிரிண்ட் செட் லிஸ்ட். எனக்கு இது அவுட்புட்ல இந்த மாதிரி கர்லி பிரேஸ்ல வரும். ஓகேங்களா? இப்போ இப்போ பாருங்க, இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லிட்டு இருக்குங்களா? நான் என்ன பண்றேன், மறுபடியும் செட் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஆப்பிள் அகைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆப்பிள் அகைன் சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு பாருங்க, ரன் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்றேன். பாருங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இதுதான் இருக்கு. மறுபடியும் இன்னொரு டைம் எனக்கு ஆப்பிள் எனக்கு ஆட் ஆகல. ஆனா இதுவே இங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரின்னு போடுறேன். இப்ப பாருங்க, எனக்கு இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன், அது எனக்கு ஆட் ஆகல. ஆனா ஸ்ட்ராபெரி அப்படின்றது இந்த செட்ல ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணது இல்லை. ஸோ அதனால அதை மட்டும் ஆட் பண்ணிச்சு. ஓகேங்களா? இதுதான் செட்டு. ஸோ யூனிக் வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த செட்டை எப்படி இட்ரேட் பண்றது அப்படின்னா, இதுல நார்மலா அந்த லிஸ்ட் எப்படி இட்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரியே தான். இந்த ஃபார் லூப் போட்டு இந்த லென்த்தை வச்சு இட்ரேட் பண்ணலாம். நான் இப்போ இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு புது மெத்தட் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? செட் லிஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார் ஈச் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பிரிண்ட்னு கொடுத்து எலமெண்ட்னு கொடுத்துருங்க. இங்க ஒரு செமிகோலன். இதை நீங்க ஃபார்மேட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஷார்ட்டா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி இந்த செட்னுடைய நேம் கொடுத்துக்கீங்க. நேம் கொடுத்துட்டு ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க எலமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. நீங்க எலமெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களோட இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஐட்டம்னு கூட கொடுத்துக்கலாம். ஐட்டம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கேயே நீங்க ஐட்டம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அவுட்புட் வரும். உங்களுக்கு அவுட்புட் சேமா வரும். ஓகேங்களா? இது இட்ரேஷன். இப்போ இங்க என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணணும், நான் சாரி, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு செட் இருக்கு. இந்த செட்டை நான் லிஸ்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாத்த முடியும். அப்படின்னா பிரிண்ட், நான் நார்மலா செட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரிண்ட் செட் லிஸ்ட் டாட் டு லிஸ்ட்னு கொடுக்குறேன்.
ஓகேங்களா. இந்த டூ லிஸ்ட் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டு வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்டா வந்து கிடைக்கும். இதை நான் ரன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கர்லி பிரேஸ்ல வந்து வருது, இது வந்து செட்டு. ஓகேங்களா. இத டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த செட்டு எனக்கு வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆயிட்டு வருது. ஓகேங்களா. இது வந்து டூ லிஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டினுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. அது வந்து என்னன்னா இப்ப பாருங்க, இப்போ என்கிட்ட ரெண்டு செட்டு வந்து இருக்கு. ஓகேங்களா. 1 2 3 4 அப்புறம் 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் இது ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்ற செட்டும் பின்ற செட்டும் எனக்கு வந்து என்ன ஆகுது, இன்டர்செக்ட் வந்து ஆகுது. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணா எது காமனா இருக்கு, காமன் வேல்யூஸ் 3 4 3 and 4 தான் காமனா இருக்கு. ஓகேங்களா. இது இன்டர்செக்ட் பண்ணா அதனுடைய ரிசல்ட். அப்புறம் ஏ யூனியன் பி. ஓகேங்களா. இப்போ ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணா என்ன வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இது வந்து வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் வந்து ஆகாது. அப்ப என்ன வருது, 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா. இங்கேயும் 3 4 இருக்கு, இங்கேயும் 3 4 இருக்கு. ஆனா இது ரெண்டு வாட்டி டூப்ளிகேட் ஆகாம ஒரே ஒரு டைம் மட்டும் 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா. அப்புறம் டிஃபரன்ஸ் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா ஏல இந்த ஏன்ற செட்ல இருக்கணும், ஆனா அது வந்து பில வந்து இருக்கக்கூடாது. அப்ப ஏல மட்டும் இருக்கிற யூனிக்கான வேல்யூஸ் வந்து என்னது 1 and 2. ஓகேங்களா. அப்புறம் பின்ற செட்ல வந்து இருக்கணும், அது வந்து ஏல வந்து இருக்கக்கூடாது. அப்ப பில வந்து என்ன யூனிக்கா இருக்குது, 5 and 6. 5 and 6 தான் பில இருக்கு, அது வந்து ஏல இல்ல. ஓகேங்களா. இதுதான் யூனியன் ஆப்ரேஷன், சாரி செட்டினுடைய ஆப்ரேஷன்ஸ். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா நார்மலா அந்த லிஸ்ட்ல வந்து பார்ப்போம்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட், லாஸ்ட், லென்த், அப்புறம் ஒரு ஒரு ஐட்டத்தை வந்து ஆட் பண்றது, அப்புறம் மல்டிபிள். இந்த ஆடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆட் ஆல்னு வச்சுங்களேன். ஆட் ஆல்னா செட் லிஸ்ட் டாட் ஆட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இட்ரபிளா கொடுக்கணும். இட்ரபிள்னா இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ ஏ கமா பி இது வந்து இது மாதிரி கர்லி பிராக்கெட்ல வந்து கொடுக்குறேன். கொடுத்தேன் பாருங்க. இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. நான் பிரிண்ட் செட் லிஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் அகைன் இங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து என்ன வருது, எனக்கு எல்லாமே ஆட் ஆகுது, ஆனா ஆப்பிள்ன்ற வேல்யூ மட்டும் எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா. இது வந்து ஆட் ஆல். அப்புறம் எலமெண்ட் அட்டு அதனோட இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம இது பண்றது. அப்புறம் ரிமூவ், கிளியரு, கண்டெய்ன்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப், இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல பார்த்த அதே மெத்தட்ஸ். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இந்த எல்லா மெத்தட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்க்கணும் அப்படின்னா செட் லிஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா. செட் லிஸ்ட் டாட் கொடுக்குதுன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வருதுல, இந்த ஸ்பேனர் மாதிரி வந்து இந்த ஐக்கான் வந்து வர்றது வந்து என்னன்னா இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி ஒரு கியூப் மாதிரி வருது, இது எல்லாமே வந்து மெத்தட்ஸ். ஓகேங்களா. இவ்வளவு மெத்தட்ஸ் வந்து அவைலபிளா வந்து இருக்கு. ஓகே. இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து செட்டுனா என்ன, அதை எப்படி இட்ரேட் பண்றது, மெயினா இந்த ஃபார் ஈச்ன்ற மெத்தடை வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இந்த ஃபார் ஈச் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் செட்டை எப்படி லிஸ்டா மாத்துறது, அப்புறம் செட்னுடைய ஆப்ரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் டாட்னுடைய கொஞ்சம் ஃபேமஸா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஓகேங்களா. தேங்க்யூ.